அதிசயம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைவன் இயேசுவின் நாமத்திலே நம்முடைய குகந்தாம்பாறை வடக்கு கிறிஸ்தாலன் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த பஸ்த நாளின் காலை வேளையிலும் நாம் யாவரும் வீட்டில் இருந்தபடியே ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த இணையதள வழியாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் விதமாக இந்த நாள் நடத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். குறிப்பாக இந்த அருமையான முயற்சியை எடுத்த நம்முடைய சபை நண்பர்கள் நான் மீண்டுமாக நன்றி கூறிக்கொள்கின்றேன். நாம் யாவர் வீட்டில் இருந்தபடியே இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை நாம் யாவரும் கண்டுகளித்து இந்த நாள் நாம் எங்களோடு இணைந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஆராதனை பிரசனமாக இருந்து நம்ம ஆண்டவர் எடுத்து வராக. ஜெபம் பண்ண கிடவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகின்றோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகின்றோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகின்றோம். மகிமையும் மாற்றம் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக முத்துகிறோம், சோத்துகிறோம். சுவாமி, நீர் இம்மட்டமாக எங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்கு, எல்லா கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக திகழ்ந்தோம். கொடுத்த ஜீவனுக்காக, சோத்துக்காக, எல்லா கிருபைகளுக்காகவும் திகழ்ந்தோம். விசேஷமாக இந்த ஆறாளில் பிரசனமானவர்களும் நாங்கள் யாரும் இந்த பரிசுத்த நாளின் காலை வேளை நாங்கள் பொழுது செய்து கொடுத்த சிலாக்கியத்திற்காக திகழ்ந்தோம். நாங்கள் பாடுகின்ற பாடலை ஆசிரியத்தாரும், நாங்கள் சிந்திக்கின்ற வார்த்தைகளை ஆசிரியத்தாரும் எங்களோட பிரசனமானது எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் யாவரும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களை கரம்பிடித்து நடத்தையும் கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்ணல் சங்கீதங்கள் 36 பாடுவோம். கண்ணல் சங்கீதங்கள் 36 பாடுவோம். தேவனை குறித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை குறித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கோர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாத்திடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வசமுற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். களி கோர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாத்திடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம்.
ஜீவ பாதைதனில் செல்வே அவர் நாமம் போற்றுவோம். நல்வாழ்வின் கனிகள் ஈந்து அவர் நாமம் போற்றுவோம். களி கோர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாத்திடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். மேலோகதூதர் கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நடுநில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். களி கோர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாத்திடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இஷ்டமுள்ளே சிறுவர பூமியில் செய்யப்படுவதாக. அன்றும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ரோமன் மன்னிக்கிறது போல குற்றங்களின் மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையில் கொள்ளும். ராஜ்யம் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரலும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனுடைய வாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்னும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார் என்பது. வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு நம்முடைய குங்கநாமரை வழக்கு கிறிஸ்தாவின் சார்பாக வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை உங்களோடு இந்த இணையதள வழியாக பகிர்ந்து கொண்டு ஆண்டு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த காலகட்டத்திலே நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி இந்த குடியதான
கொரோனா வைரஸ் பரவல் மூலமாக நாம் ஆண்டவரை ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடிய சூழ்நிலை இருக்கின்றோம். இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் நாம் வீட்டில் அமர்ந்தபடியே ஆண்டவரை ஆராதனை செய்ய முடியாக ஆண்டவர் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். நாம் யாவரும் வீட்டில் அமர்ந்திருந்தபடி ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். இந்த நாளிலும் இந்த அருமையான ஆராதனைக்கென்று முயற்சி எடுத்து நம்முடைய சபை நண்பர்கள் நன்றி சொல்லுகின்றோம். அருமையான இசைக்கருவி வாசித்து நாம் உதவி செய்கின்ற தம்பி ஜீரனுக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் சிந்தனை செய்யும்படியாக நாம் வாசிக்கிட்ட அருமையான வேத பாகத்திலே திவ்யவாசனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம். லவோதிக்கேயா சபையாருக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு எச்சரிப்பை குறித்து நாம் அந்த பாகத்திலே நாம் பார்க்கின்றோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 2 விதமான வாழ்க்கை வாழ்வது குறித்து ஆண்டவர் சுட்டி காட்டுவதை நாம் இந்த பாகத்திலே பார்க்கின்றோம். லவோதிக்கேயா சபையார் 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உலகமும் வேண்டும், தேவனும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்கின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கூட நாம் இந்த உலகத்திலே விதமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பிரியப்படுத்த வேண்டும், தேவனையும் பிரியப்படுத்த வேண்டும் சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக வாழ்ந்தால் நாம் என்ன செய்யப்படுவோம் என்று சொல்லி அங்கே வாசிக்கின்றோம். என் வாயிலிருந்து உன்னை வாந்தி மணி போடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை வாந்தி மணி போட்டார், நம்மை புறந்தள்ளினால் நம்முடைய நிலைமை என்னவா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும், கர்த்தர் நம்மை ஆதரிக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகத்துக்காகவே வாழாமல் நாம் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். நாம் ஆண்டவருக்காக வாழ நாம் அழைக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மனிதர்கள் 2 விதமான வாழ்க்கை வாழ்வதை குறித்து நாம் பார்க்கின்றோம். திரைப்படங்களில் அல்லது நாடகங்களை பார்க்கும்போது ஒரே மனிதர் 2 வேடத்தில் நடிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். 2 பேர் வெவ்வேறு பண்புகளிலே நடிக்கிறார்கள், வெவ்வேறு பண்புகளில் அவர்கள் நடிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இருதலை பாம்பு என்று சொல்லி சொல்வார்கள். இந்த இருதலை பாம்பு 6 மாதம் ஒரு தலையை வைத்துக் கொண்டு அது ஊர்ந்து செல்லுமா, இன்னும் 6 மாதம் அது இன்னொரு தலையை வைத்துக் கொண்டு ஊர்ந்து செல்லும் என்று சொல்லி சொல்கிறார்கள். விதமாகத்தான் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் நாம் நடந்து கொண்டிருக்கோம் என்பது குறித்து நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பச்சோந்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த பச்சோந்தி என்ற அந்த விலங்கு அது எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்கிறார்கள். அது எங்கே இருக்கின்றதோ, மரத்தில் இருந்தால் அந்த கலரை காட்டுகிறது, அல்லது செவரில் இருந்தால் அந்த கலரை காட்டுகிறது. எங்கிருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்றால் போல் தன் நிறத்தை அது மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அவ்விதமாகத்தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது குறித்து சிந்தனை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அவைதான் 2 விதமான வாழ்க்கை நாம் இன்றைக்கு வாழ்ந்து வருவோமானால் இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற 3 குறிப்புகளை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்திலே இயேசு சொல்கிறார், 2 விதமாக நாம் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். உலகத்திற்கும் தேவனுக்கும் நாம் ஒருபோதும் ஊழியம் செய்ய முடியாது என்பதை அவர் திட்டம் தெளிவாக கூறுவதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுளும் வேண்டும், உலகம் வேண்டும் என்று நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று, நாம் கடவுளை பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் உலகத்தோடு ஒத்து போய் உலகத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடவுளும் வேண்டும், உலகம் வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காத ஒரு காரியம் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசை சபைக்கு எழுதும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நீங்கள் மேலானவர்களை தேடுங்கள் சொல்லி அவர் எழுதுகின்றார். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்துள்ளானால் நீங்கள் மேலான தேட வேண்டும் சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அடக்கம் செய்யப்பட்டார்.
நமக்காக உயிர் தெழுந்தார். இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்காக நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்திலே வாழும்போது இந்த உலகத்தோடு ஒத்துதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். ஆனால் நாம் வேதத்திலே பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பக்தர்கள் நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் போது, தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனா இருந்தான்னு சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவன் தேவனோடு சந்தித்துக் கொண்டிருந்தான் சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். பொருளை நோவாவை பாருங்கள். நோவாவை பார்க்கும்போது நோவா தன் காலத்திலே வாழ்ந்த மக்களுக்குள்ளே அவன் ஒரு வித்தியாசமாய் காணப்பட்டதை குறித்து நாம் அங்கே வாசிக்கின்றோம். வித்தியாசமாய் காணப்பட்டான். எல்லா மனிதனும் பாவம் செய்கிறார்கள், நானும் ஏன் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. கர்த்தருக்கு பிரியமா வாழ என்பதற்காக நீதிமானாய் உத்தமனாய் காணப்படுவது குறித்து ஆண்டவர் அங்கே வேதத்திலே நாம் வாசிப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் போது ஏனோக்கு நாம் வாசிக்கின்றோம். இந்த ஏனோக்கு அவன் 300 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழும்போது தேவனோடு சஞ்சரித்து அவன் ஆண்டோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான் சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பொருளை இந்த ஏனோக்கு நாம் வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டான், தேவனோடு சந்தித்துக் கொண்டான் சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, குடும்பம் உண்டு, உலகத்தின் பாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மத்தியிலும் அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன். அப்படி இருந்தும் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டினான். மரணத்தை காணாமலே அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்து நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் போது அங்கே தாவீதை குறித்து வாசிக்கின்றோம். இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, என் இதயத்துக்கு ஏற்றதாக கண்டேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக ஆண்டவர் தாவீதை கண்டு கொண்டார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இவரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களாம். எத்தனையோ பாடல் வந்தது, உலகத்தில் வந்தாலும் இவர்கள் இந்த உலகத்துக்காகவே வாழாமல் தேவனை பிரிப்படுத்தி வாழ்ந்து காட்டினது குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதைத்தான் அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வயதில் வாசிக்கும் போது 18-19 வாசிக்கும் போது அநேகர் பூமி கிறிஸ்தவர்களையே தேடுகிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். இந்த உலகம் வேண்டும், தேவனும் வேண்டும் என்று சொல்லி நான் ஒருபோதும் வாழ முடியாது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். தேமா இந்த தேவனை விட்டு பின்வாங்கி போனதை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கின்றோம். தேமா இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து அவன் தேவனை விட்டு பின்வாங்கி போனதை குறித்து வருத்தத்தோடு அப்போஸ்தலர் பவுல் எழுதுவதை குறித்து நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கூட அநேகர் நிலையற்ற செல்வத்தின் மீது ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு அவர்கள் அழிந்து போவதை அல்லது பலவிதங்களே அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். அதைத்தான் யாக்கோபு அப்போஸ்தலன் கூறுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நாம் உலகத்தில் வாழும்போது கர்த்தருக்குள்ள வாழ முடியும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை இந்த பக்தர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். உதாரணமாக கடலிலே வாழுகின்ற அந்த மீனை பாருங்கள். அந்த கடலிலே வாழ்கின்ற மீன் அந்த கடலுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் உப்பு சத்து அதில் காணப்படுகின்றது. அந்த உப்பு சத்து அதில் இருக்கிறது. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உப்பு சத்து அதுக்குள்ளே அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது கடலுக்கு வெளியே வந்துவிட்டால் அதை நாம் எடுக்கும் போது உப்பு சத்து அதில் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாக இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தை வாழும்போது நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தண்ணீருக்குள் தாமரை போல் என்று சொல்வார்கள்.
இந்த தாமரை இலை, இந்த தாமரை இலை தண்ணீர் பட்டால் அது ஒட்டாது, அப்படியே வலிந்து ஓடுகின்றது. அதே போன்றுதான் இன்னைக்கு நாமும் கூட தண்ணீருக்குள் தாமரை போல, மீனுக்குள் அந்த கடலுக்குள் மீனை போல நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த மீன் எந்த அளவுக்கு அதை கடலுக்குள் வாழும்போது அது உப்பு சத்து போகாமல் அது தன்னை காத்துக் கொள்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இன்றைக்கு நாமும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒருபோதும் ரெண்டு விதமாக ஊழியம் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, யாக்கோபு 1 அதிகாரம் 8 வயதிலே வாசிக்கின்றோம். யாக்கோபு 1 அதிகாரம் 8 வயதில் வாசிக்கின்றோம். இரு மனமுள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையிட்டன்னு சொல்லி அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் கூறுகின்றார். இரு மனமுள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையிட்டன்னு சொல்லி யாக்கோபு அப்போஸ்தலன் கூறுகின்றார். இன்றைக்கு நாம் அநேக வேளை என்ன செய்கின்றோம்? உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று என்று கூறுவார்கள். உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று. உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு உதட்டிலே நாம் ஒன்றை நாம் பேசுகின்றோம். அதுதான் யாக்கோபு 3 அதிகாரம் 10 வயதில் வாசிக்கின்றோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் யாக்கோபு கூறுகின்றார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது. நான் ஒரே மனமுள்ளவர்களாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் 2 அதிகாரம் 1 வயதிலே நாம் வாசிக்கின்றோம். உள்ளத்திலே நாம் இயேசுக்கு மட்டுமே நாம் முழு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிசாசுக்கு இடம் கொடாமல் இயேசுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக நான் வேதத்தில் வாசிக்கும் போது பரிசுத்த லூக்கா 22 அதிகாரம் 3 வயதில் வாசிக்கின்றோம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கின்றோம். இது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுக்க தீர்மானித்து விட்டான். அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்து விட்டான். அவன் ஆண்டவரை காட்டிக் கொடுக்க எல்லாவற்றிலும் அவன் துணிந்து விட்டான். ஆனால் அங்கே நான் வாசிக்கின்றோம், மத்தேயு 26 அதிகாரம் 25 வயதிலே வாசிக்கின்றோம். இந்த யூதாஸ் கூட கர்த்தரை பந்திலே பங்கு பெறுகின்றான். பங்கு பெறும்போது ஒருவனை காட்டிக் கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்படி எல்லா சீசரும் நானோ என்று சொல்கிறார்கள். ஆனால் தன்னை காட்டிக் கொடுக்க போகின்ற இந்த யூதாசையும் பாருங்கள், அவனும் நானோ என்று சொல்லி நல்லது போல் நடிப்பதை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். அதுதான் நாம் ஆண்டவர் யூத மக்களை பார்த்து கூறுகிறார். மத்தேயு 15 அதிகாரம் 8 வயதிலே வாசிக்கின்றோம். யூத மக்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், இந்த ஜனங்கள் புதர்நாள்களை கனமணிகிறார்கள், என்னை கனமணிகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயம் எனக்கு தூரமாயிற்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த வசனத்தோடு கூறுகின்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கின்றோம். மிகுந்த வசனத்தோடு ஆண்டவர் கூறுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதறினானை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இதயத்திலே நான் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு சொல்வதை குறித்து நாம் அங்கே வாசிக்கின்றோம். அவை இன்றைக்கு நாம் ஒரே மனமாய் ஆண்டவரை பின்பற்றி அவரை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டு மனமுள்ளாய் நாம் காணப்படாமல், நாம் நிலையற்றவர்களாய் காணப்படாமல், உள்ளத்தில் ஆண்டவருக்கு மட்டும் நாம் முழுடம் கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிசாசுக்கும் இடம் கொடுப்போம், தேவனுக்கு இடம் கொடுக்க என்றால் அது முடியாத காரியம் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஒரு அருமையான சகோதரன் ஆபீஸிலே வேலை பார்த்து வந்தான். அந்த வாலிபன் வேலை பார்த்து வந்தவன் மாலையிலே தன்னுடைய அலுவலக வேலையெல்லாம் முடித்துவிட்டு தன் வீட்டுக்கு வருகின்றான். தன்னுடைய அறைக்கு வருகின்றான். அந்த அறையிலே அவன் வந்து கதவை தாளிடுகின்றான். உள்ளே இருக்கும்போது திடீரென்று ஒரு காட்சி ஒன்றை காண்கின்றான், ஒரு தரிசனம் ஒன்றை காண்கின்றான். ஆண்டவர் யாராவது தட்டுவது போல அவனுக்கு எண்ணம். கதவை திறந்து பார்க்கின்றான். திறந்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். உள்ளே வந்து பார்க்கும்போது அவன் மிகவும் வேதனைப்படுகின்றான், மிகவும் வெட்கப்படுகின்றான். காரணம் என்றால் ஒரு அறையிலே பார்க்கும்போது அங்கே ஆபாசமான புத்தகங்களை அவர் பார்க்கிறார். ஆபாசமான புத்தகங்கள் இருக்கிறது. இன்னொரு அறையை பார்க்கும்போது அங்கே சூதாட்டம் குடித்துக் கொண்டு சூதாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அறையை பார்த்த ஆண்டவர் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவர் சென்று விட்டார். அப்பொழுதுதான் அந்த வாலிபன் நினைத்தான், இனி நான் இந்த தவறான பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன், கர்த்தரை மட்டும் பற்றிக் கொள்ளுன்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இனி எனக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் வேண்டாம், உலகத்தின் ஆசமாசங்கள் வேண்டாம், தேவன் மட்டும் போகும் சொல்லி அவன் ஆண்டவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான். அதே போலதான் நாம்
இன்றைக்கு இருமனோளாய் வாழாமல் கர்த்தரை மட்டும் நாம் பற்றி கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் கர்த்தரை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ஆண்டவர் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார், தட்டி கொண்டிருக்கிறார். நாம் தான் திறக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய கதவை இதே தட்டி கொண்டிருக்கிறார். நாம் திறக்க வேண்டும். நாம் திறந்தால் ஆண்டவர் நம்மோடு வந்து போயமனு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். இதோ நான் வாசல் தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் தன் கதவை திறந்தால் அவன் வந்து வாசம் பண்ணு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அவை நம்மோடு போஜனம் பண்ண ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் தான் கதவை திறக்க வேண்டும். 10 அருமையா பாடுகிறார். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கின்றாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. 3வது கடைசியாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்திலே நான் வாசிக்கும் போது 2 நினைவுகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கும். இதுவரை நாம் 2 ஜாமான் ஒளி செய்ய முடியாது பார்த்தோம். 2வது 2 மனம் உள்ளவன் தன் வழியில் நிலையுடன் சொல்லி பார்த்தோம். 3வது கடைசியாக 2 நினைவுகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கின்றோம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். நீங்கள் எந்த மட்டும் 2 நாள் குந்து நடப்பீர்கள் என்று சொல்லி அவன் வாசிக்கின்றான். 1 கர்த்தர் யெகோவாவை பின்பற்றுங்கள், பாவத்தை பின்பற்ற சொல்லி அவன் ஜனங்களை பார்த்து கேட்கின்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். 2 பேருக்கும் ஆனாலும் செய்ய முடியாது. கர்த்தரை நீங்கள் ஒன்று பின்பற்ற வேண்டும் அல்லது பாகாலை பின்பற்ற வேண்டும் சொல்லி அந்த எலியாதிக்கு சொல்கின்ற வார்த்தையை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். யோசுவா கூட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கின்ற வார்த்தையை யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான். கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. பல நம்பிக்கையிலே கர்த்தர் ஒரு நம்பிக்கை என்று சொல்லி யோசுவா சொல்லவில்லை. கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானிப்பது குறித்து நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். எலியாவும் கூட அதைத்தான் நான் சுட்டி காட்டுகின்றான். நீங்கள் எந்த மட்டும் 2 நாள் நடப்பீர்கள் சொல்லி அவன் சொல்லுகின்றான். 1 நீங்கள் பாகாலை பின்பற்ற வேண்டும், இல்லாவிட்டால் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் சொல்லி அவன் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தேவன் என்பதை அவன் நிரூபித்து காட்டுவது குறித்து நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே என்று சொல்லி அங்கே அவன் சொல்கின்றான். கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறினார். நாம் கர்த்தருடைய பாத்திரத்தை பானம் பண்ணும்படியாக நாம் அர்ப்பணிக்கின்றோம். அதே சமயத்திலே பேய்களுடைய காரியங்கள் நமக்கு பங்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் எச்சரிப்பது குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி அங்கே வாசிக்கின்றோம். ஒளியாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது இருளாகிய பிசாசு அவன் நம்மை விட்டு விலகி போவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு நம்மோடு இருக்கும் போது, பிசாசின் காரியங்கள் நம்மோடு இருக்கும் போது நிச்சயமாக ஒளியாக ஆண்டவர் நமக்குள் வர முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தரையே உத்தமமாய் நாம் பின்பற்றினால் நாம் கர்த்தரால் ஆசைப்படுவோம் சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். உண்மையே ஒளியாக பற்றிக் கொண்ட மனிதனுடையவன் உண்மையை நம்பிக்கைப்படியால் நீ உன்னை பூர்ணசுவாதம் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகின்ற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். உண்மையே நம்பிக்கைப்படியார் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். உதாரணமாக நாம் ரூத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ரூத் தன்னுடைய மாமியார் நகோமியை நம்புகிறாள், அவளையே பற்றிக் கொள்கிறாள். இந்த மாமியோடு சென்றால், நகோமியோடு சென்றால் தனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா என்ற ஒரு சூழ்நிலை வருகின்றது. தனக்கு ஒரு வாழ்வு உண்டா என்ற ஒரு அவநம்பிக்கை வருகின்ற சூழ்நிலை.
நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலை மத்தியிலும் இந்த அருமையான இந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும், எனக்கு எது வந்தாலும், மரணமே வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், இனி உம்மோடு வருவேன், உம்மோடு மறுக்க விழுந்தாலும் உம்மோடு மறுப்பேன் சொல்லி அவள் ஒரு தீர்மானமாக இருப்பது குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். இந்த ஒரு உறுதி நமக்கு வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தால் கர்த்தரையே பற்றுக்கொண்டு சொல்லி ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்பட வேண்டும் நாம் பார்க்கின்றோம். அநேக குடும்பங்களிலே திடீரென்று மரணம் வரும்போது, இழப்பு வரும்போது, வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அவர்கள் பிசாசு மீதும் தீய சக்தி மீதும் நம்பிக்கை வைக்கிறார்கள். இது அநேக குடும்பங்களை பார்க்கும்போது பொறாமை நிமித்தமாக பிறருக்கு செய்வனை செய்கிறார்கள், ஏவுதை செய்கிறார்கள், கேடு செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிறரை கண்ணீர் வடிக்க வைப்போம், நிச்சயமாக ரத்தத்தை வடிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் மனுஷன் எது வைப்பானோ அதே இருப்பான்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்கு பெரியவர்கள் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நம்முடைய ஆண்டு நம்மோடு இருக்கார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிள்ளை, இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், பிசாசின் போராட்டங்கள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டும். என்றால் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆவது வாசகந்தோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது இந்த உலகத்தின் அழகை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை விட நம்மளுக்கு ஆண்டவர் பெரிய இருப்பதை நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பக்தன் அருமையாய் பாடுகின்றான். உலகத்தில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட நம்மில் இருப்பவர் மிகவும் பெரியவர், நம்மில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். நம்மோடு இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டாம். எது வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு வியாதி வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த சூழ்நிலை மத்தியிலே கொடிய பாழாய் போன இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நாம் வீட்டிலே நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியே போவதற்கு பொருளை நாம் பயமாயிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அரசு கட்டளைப்படி நாம் கீழ்ப்படுத்தி வருகின்றோம். ஆனாலும் நமக்குள் நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு கஷ்டமோ, பிசாசின் கனவுகள் நம்ம அணுக முடியாது என்பதை நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைக்கு லவோதிக்கேய சபையை குறித்து ஆண்டு சொல்லி எச்சரிப்பை நாம் வாசிக்கின்றோம். நீ ஒன்று குளிராக இருக்க வேண்டும் அல்லது அனலாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார். நாம் ஒருபோதும் ரெண்டியமான ஊழியம் செய்ய முடியாது. நாம் ஒருபோதும் நாம் 2 மனதோடு காணப்பட முடியாது. நாம் 2 மனதோடு காணப்பட்டால் நிலைற்றவர்களாக காணப்படும் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் ஒருபோதும் 2 நினைவுகளோடு நடக்க முடியாது என்பதை எலியா தீர்க்கதரிசி நாம் சுட்டி காட்டுகிறார். அவை ஆண்டவரையே பின்பற்றி அவரையே பற்றி கொண்டு இந்த உலகத்திலே எது நடந்தாலும் வசத்தில் நம்ம அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே எது நடந்தாலும் சுத்தமாக நடைபெறாது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரை முழுமையாக பற்றிக் கொள்வோம். ஒரு அருமையான அதிகாரி இருந்தார், ராணுவ அதிகாரி இருந்தார். இந்த ராணுவ அதிகாரி ஒரு நாளிலே தன்னுடைய மனைவி அழைத்தார். மனைவி அழைத்து, நாளைக்கு நமக்கு விடுமுறை, ஆகவே இந்த விடுமுறை நாளிலே என்னை பார்க்க முடியாத சில நண்பர்கள் வருகிறார்கள், இந்த நண்பர்களை நீ மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படியா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய மனைவி கேட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த ராணுவ சொன்னார், நீ வருகின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மதுபானம் ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். அதற்கு அந்த அருமையான மனைவி சொன்னார்கள், உங்கள் நல்ல மனைவியாக நான் வந்திருக்கிறேன், எந்த குறையும் வைக்கவில்லை, உங்களுடைய மனைவியாக நான்
எந்த குறையும் வைக்காமல் நான் நடந்து வந்திருக்கின்றேன். ஆனால் இப்படிலாம் செய்ய முடியாது. இப்படி செய்தால் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. ஒரு நல்ல மனிதன் நடக்க முடியும், ஆனால் தேவனை நான் பிரியப்படுத்தாமல் நான் இந்த தவறான காரியம் செய்யும் போது, தேவன் விரோதமான காரியம் செய்யும் போது, தேவன் மேல் நாம் தேவன் விரோதமாக நாம் பாவம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அதை செய்ய விடாமல், அவர்கள் செய்ய முடியாமல் அவர் மறுத்து விட்டார்கள். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்தோடும் இந்த ஆண்டவரோடும் நாம் ஒருபோதும் ஒத்துக்கொண்டு வாழ முடியாது. ஒன்று ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும், இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும். ரெண்டு விதமான ஒளி செய்ய என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். சால்சுனி சிங் என்ற அருமையான தேவனுடைய அப்போஸ்தலன் சொல்வார், இந்த உலகத்தில் வழியாக நாம் ஒரு முறை கடந்து செல்கின்றோம், ஒரு முறை தான் நாம் கடந்து செல்கின்றோம். நாம் ஒரு முறை பிறக்கின்றோம், ஒரு முறை வாழ்கின்றோம், ஒரு முறை மறிக்கின்றோம், நம் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி அவர் சொல்வார். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நம் ஆண்டவருக்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எப்பொழுது சொல்வார். ஆகவே நம் ஆண்டவருக்காகவே வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் இந்த உலகத்திலே அவருக்காகவே நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உலகத்திற்கு மறித்து நாம் வாழ்ந்திட வேண்டும், உலகத்திற்கு மறித்து நாம் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஆமாண்டவரே, ஒரு வாழ்வு அது உமக்காக என்று பக்தன் பாடுகின்றார். இந்த ஒரு வாழ்வு நாங்கள் ஆண்டவரே உமக்காகவே நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு விதாரும். இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒத்து விசம் தெரியாமல் நாங்கள் உண்மையை நாங்கள் பிரியப்படுத்தி உண்மையை நாங்கள் பற்றிக்கொள்ள கருதாரும். ஒருபோதும் ரெண்டியமாக ஊழியம் செய்ய முடியாது, உலகத்தையும் உண்மை நாங்கள் பிரியப்படுத்த முடியாது சுவாமி. ஆண்டவர், நாங்கள் உண்மையை நாங்கள் பிரியப்படுத்த உண்மைக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர், நாங்கள் ஒருபோதும் ஈடுமனமாக நடந்து கொள்ளாமல், ஆண்டவரே உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று என்று நாங்கள் நடந்து கொள்ளாமல், ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை நாங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் உண்மை தேடவும் உமக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, இதை தட்டி கொண்டிருக்கின்றீர், இதை நாங்கள் திறந்து நாங்கள் போஜனம் பண்ணும்படியாக உம்மோ நாங்கள் வாசம் பண்ணும்படியாக நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க எங்கள் கட்டுத்தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் நிலையில்லாத உலகத்திலே நாங்கள் ரெண்டு நிலைகளால் நாங்கள் குந்து குந்து நடக்காமல் உண்மையை பற்றிக்கொள்ள கருதார். ஒருபோது நாங்கள் பிசாசுக்கும் ஆண்டவரை உமக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. ஒன்று பிசாசு கிரையில் நாங்கள் ஆண்டவரை இடம் கொடுக்க வேண்டும், இல்லாத நாங்கள் உண்மையை பிரியப்படுத்த வேண்டும். நாங்கள் உண்மையை பிரியப்படுத்த உண்மையை நாங்கள் சார்ந்து கொண்டு உமக்காக நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் ஒரு முறை பிறக்கின்றோம், ஒரு முறை வாழ்கின்றோம், ஒரு முறை நாங்கள் மறிக்கப் போகின்றோம். ஒரு வாழ்வு, இந்த ஒரு வாழ்வு நாங்கள் உமக்காக வாழ்ந்து உமக்காக நாங்கள் ஆண்டவரே
உண்மை நாங்கள் பற்றிக் கொள்ளத்தக்கதாக நீரே கிருபா சுவாமி. எங்களுடைய பிரசனமாய்ந்தலும் எங்களை ஆசிரியத்தார் நாம் செயல்படத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து நடத்தேன் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் மீண்டுமாக கீர்த்தனைகளும் 497 பாடுவோம். கீர்த்தனைகளும் 497 பாடுவோம். பாதம் கொண்டே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மத்தேனும் வேண்டாம். பாதம் கொண்டே வேண்டும் நாதனி துங்கமை வேதனை பொங்கும் காதலுடன் துயதோதத்தோடும் செய்ய பாதம் கொண்டே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் கொண்டே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்த பொன்னீர்மை நடந்த பாதம் கொண்டே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைல ஆசையுடன் மறி பூசி பணிந்த பாதம் கொண்டே வேண்டும். போக்கிடமற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தோக்கி நடந்த பாதம் கொண்டே வேண்டும். நான் நிலத்தோர் உயர்வான் நிலத்தேரவல்லாம் நீ துளைத்திடுத்தானை கொடுத்த பாதம் கொண்டே வேண்டும். பாதமடைந்தவன் காதரவன் பிரசாதமருள் இயேசுநாதனியல்தும் பாதம் கொண்டே வேண்டும். இந்த பாரு எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் கொண்டே வேண்டும். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவன் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. தேவா தேவனை துதியுங்கள், அவன் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. தூய மத்தியில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பரிசு நாடி இந்த கால வேளைக்காக நாங்கள் மீண்டும் தூக்கிறோம், சோதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் யாவரும் இந்த ஆறாநிலை ஆண்டவர் நாங்கள் இந்த இணையதளம் மூலமாக நாங்கள் மோடு ஆண்டவரை நாங்கள் ஆராய்த்தக்கதாக கொடுத்த சிலாகியத்திற்கு நாம் தூக்கின்றோம். நாங்கள் வீட்டிருந்தபடியே நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு பிரசனமாக இருந்தோம். இம்மட்டுமா நாங்கள் என்னுடைய வார்த்தையை சிந்தனை செய்திருக்கின்றோம். வார்த்தைகளை ஆசிரியத்தால் நாங்கள் இந்த ஒரு வாழ்வு உமக்காகவே நாங்கள் வாழ்ந்து காட்ட கருவார். இந்த பொருளாதார உலகத்திலே நிலையற்ற உலகம் நாம் வாழ்ந்து வருகின்றோம். நாளை என்ன நடக்க சொல்லி எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த பயங்கரமான கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவர் நாங்கள் அநேகர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் எங்களை மட்டுமா நீர் சோத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கொண்டு கொண்டிருக்கின்றோம். இம்மட்டும் கொடுத்த சோத்திற்காக பலத்திற்காக எல்லா கிருபைகளுக்காகவும் தூக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எடுத்தவர் எங்களை சிகிச்சை ஆசிரியத்தார். ஆண்டவரை விரைவில் அவர் சோதனைப்பட்டுக் கொண்டு தங்கள் வீடு திரும்ப கிருபைதாரும். ஆண்டவரை சிகிச்சை பெற்று சுகமாகி திருமணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசிரியத்தாரும் மீண்டும் அந்த கொடிய வைரஸ் அவரை தாக்காவது காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இதற்கென்று அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் ஆசிரியத்தாரும். ஆண்டவரே, அவருடைய எல்லா முயற்சி ஆசிரியத்தாரும். அருமையான மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதார பணியாளர்கள் ஜெபிக்கிறோம். யாரும் ஆசிரியத்தார், யாருடைய எல்லா முயற்சி ஆசிரியத்தார். அவர்கள் மாட்டும் இந்த மாதிரி தொற்றியப்படாதவாறு அவர்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை ஆசிரியத்தார். இன்னும் ஆண்டவரே, சாலையிலே பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய காவல்துறை நண்பர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை ஆசிரியத்தாரும். எல்லாமான தீங்களுக்கு விலைக்கு அவளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இன்னும் இந்த ஊரடங்கு காலத்திலே வேலைக்கு செல்ல முடியாமல்
கூலி வேலைக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு வேண்டிய நல்ல பொருளாதார வசதிகளை தாரும், உணவு தாரும். ஆண்டவரே, அவளுக்கு வேண்டிய உணவு அவளுக்கு கிடைக்கத்தக்கதாக தருவாரும். உணவில்லாமல் கஷ்டப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தன்னார்வ தொண்டர்கள் மூலமாக ஆண்டவரே உணவு வழங்கப்பட்டு வருகிறார். நாம் தூக்கிற சுவாமி, இன்னும் அநேக தன்னார்வ தொண்டர்கள் ஆண்டவரே, நண்பர்கள் அனைவரும் ஆண்டவரே அவளுக்கு உதவி செய்யத்தக்கதாக, யாரும் ஆண்டவரே பட்டின சாவாறு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இது மூலமாக ஆண்டவரே இந்த ஊடக காலத்திலே அவர்களும் ஆண்டவரை போஷிக்கப்படத்தக்கதாக யாரும் இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த கொடிய வைரஸ் கிருமியானது விரைவிலே முற்றிலும் அளிக்கப்படத்தக்கதாக இருக்கிறதாரும், விரைவிலே ஆண்டவரே இந்த ஊரடங்கு தளர்வுகள் ஆண்டவரை விளக்கப்படத்தக்கதாக, இது மூலமாக நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்தத்தக்கதாக, நாங்கள் மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரை ஆளுநர் கூட ஆராதிக்கத்தக்கதாக சூழல் ஏற்படுத்தார். இதை தொடர்ந்து எங்களுடைய முயற்சியை ஆசிரியத்தாரும், எங்களுடைய திருச்சிவில் எல்லா குடும்பங்களும் ஆசிரியத்தாரும், நன்மைகளை தாரும். எல்லா பிரசரமாக இருந்தாலும் எங்களுடைய சபையிலிருந்து வெளிநாட்டிலும் வெளியூரில் பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். அவரை ஆசிரியத்தாரும், அவர் இருக்கும் இடங்களில் எல்லா சோதமத்தை அழிச்சியும் இம்மட்டுமாக அவர்களை சும்மா பார்த்து கொண்டு தூங்கின்றோம். இந்த கொடிய வைரஸ் யாருக்கும் ஆண்டவரை தொற்று ஏற்பவர் பார்த்துக் கொள்ளும், சட்டங்கள் மறுத்து பார்த்துக் கொள்ளும். உங்களுடைய மேலான கிருபை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வழிநடத்தல் அவரோடு இருந்து ஆண்டவரை அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கூட இப்பொழுது இருப்பதாக, ஆமென். ஆறாம் விகிதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 593 பாடுவோம். முடிவு கவிகள் 593 பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.